நேம் இஸ் விக்ரம். நான் வந்து 8th ஸ்டாண்டர்டில் படிக்கிறேன். நான் வந்து எஸ்பிஎஸ் ஸ்கூல் அண்ட் ஜூனியர் காலேஜ் சென்னையில் படிக்கிறேன். இந்திய தீம் பார்த்திங்கன்னா சித்திரங்கள் பேசும் சட்டங்களின் சரித்திரம். அதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஆஃப் 1972. வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஆஃப் 1972 வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து பிஎம் இந்திரா காந்தி. ஏன்னா இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது எமர்ஜென்சிக்கு முன்னாடி என்டேஞ்சர்ட் அனிமல்ஸ் லைக் ராயல் பெங்கால் டைகர்ஸ், பாராசிங்கம் மாதிரி வந்து நிறைய வந்து எக்ஸ்டிங்ஷனுக்கு ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தது. அதுக்கு ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஆஃப் 1972 வந்து பிஎம் இந்திரா காந்தி வந்து ஃபைனலாக பில் பாஸ் பண்ணாங்க 1972. இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ராயல் பெங்கால் டைகர் பண்ணியிருக்கேன். இது வந்து காயின். இந்த காயின் வந்து ப்ராஜெக்ட் டைகர் மேலே சிம்பிளைஸ் பண்ணுறது. ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து ப்ராஜெக்ட் டைகர் 50 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. அதுக்குனால லாஸ்ட் இயர் வந்து கவர்மெண்ட் 50 ருபீஸ் காயினை வந்து ப்ராஜெக்ட் டைகர் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு லான்ச் பண்ணாங்க. அதுதான் இது பார்த்திங்கன்னா மைக்ரேட்டரி பேர்டு. இந்த மைக்ரேட்டரி பேர்டு வந்து அண்டார்டிகா மாதிரி டெம்பரேட்டான ஜோன்ஸ்லேருந்து இந்தியா மாதிரி ட்ராபிக்கல் கிளைமேட்டுக்கு வந்துட்டு அங்கே எக்ஸை லே பண்ணிட்டு இப்போ ஹேட்ச் ஆனோன்னு திரும்பி மைக்ரேட் ஆகிடும் அதோட ஓன் ஹேபிட்டாட்டுக்கு. ஆனால் இதோட இந்த லாவில் வந்து மைக்ரேட்டரி பேர்ட்ஸ்க்கு மேலே வந்து ப்ரொடெக்ஷன் கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா இது பாராசிங்கா. இது டியர் மாதிரி இருக்கும். ஆனால் இந்த டியர்லேயே ஸ்பெசிஃபிக்கான டைப் ஆஃப் ப்ரீட். இது வந்து 1999 வந்து ஓன்லி 72 பாராசிங்காஸ் தான் ரிமைனிங்காக இருந்தது. ஆனால் பச்மரி பயோஸ்பியர் ரிசர்வ் வந்து அங்கே டிசைட் பண்ணதுக்கப்புறம் பாராசிங்கா வந்து அதோட பாப்புலேஷன் திரும்ப ரீகவர் ஆன ஸ்டார்ட் ஆச்சு. அதனால பாராசிங்கா வந்து இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா பேட்ஸ் வந்து ஜூனாட்டிக் அனிமல்ஸ் இல்லாச்சும் ஜூனாட்டிக் டிசீசஸ் மீன்ஸ் விலங்குகள்லேருந்து மனுஷங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆன வியாதிகளில் வந்து ஒரு முக்கியமான ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அனிமல் தான் பேட். நம்ம பேட்டை எதுக்கு வரைஞ்சிருக்கேன்னா பேட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து கோயிலில் தொங்க இருக்கும் போது அது வந்து கல் அடிச்சுட்டு அது வந்து துரத்து வைக்குவாங்க. அப்படி பண்ணால் அது நம்ம வீட்டுக்கு வந்து ரேபீஸ் வர சான்சஸ் அதிகம் ஆகும். அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா அதோட ஒரிஜினல் ஹேபிட்டாட் டார்க்கான பிளேஸில் விட்டு அது நம்ம வந்து எதுவுமே செய்யாது. அதனால் பேட்ஸ் எங்கே வரைஞ்சிருக்கேன். இது பார்த்திங்கன்னா வீனஸ் ஃப்ளைட்ரா இன்னும் பிக்சர் பிளான்ட். வீனஸ் ஃப்ளைட்ரா பிக்சர் பிளான்ட் வந்து ஒரு டைப் ஆஃப் இன்செக்டிவோரஸ். எல்லாச்சும் இன்செக்ட்ஸை சாப்பிட்டுட்டு அதுலேருந்து வாழ்கிற பிளான்ட்ஸ் தான் இந்த வீனஸ் ஃப்ளைட்ரா இன்னும் பிக்சர் பிளான்ட். இது வந்து ஒரு ஃபாரஸ்ட்டில் ஈகோ சிஸ்டம் இன்னும் ஃபுட் செயினை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் சிஐடிஎஸ் வந்து ஒரு ஆர்கனைசேஷன். அது வந்து ஒரு 20 இயர்ஸ் ஆச்சு சிஆர்டிஎஸை வச்சு. அது வந்து 20 இயர்ஸ்லேயே நிறையா கிரேட் ஃபீட்ஸை வந்து அக்காம்ப்ளிஷ் பண்ணியிருக்கு. அது வந்து அனிமல்ஸோட ஸ்மக்லிங் ஏற்றுமதி இறக்குமதியை வந்து ஸ்டாப் பண்ணி கம்ப்ளீட்டாக பேன் பண்ணிடுச்சு. நம்மளுக்கு தெரிஞ்ச பெருசான இது என்னென்னா ராயல் பெங்கால் டைகர்ஸ் மேலே அவங்க தான் வந்து ஏற்றுமதி இறக்குமதி இன்னும் எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸை வந்து பேன் பண்ணது இந்த சிஐடிஎஸ் தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இதுதான் சென்ட்ரல் ஜூ அத்தாரிட்டி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பிரான்ச். அதில் வந்து ஜூஸை சிலவட்ட அனிமல்ஸை மிஸ்ட்ரீட் பண்ணுவாங்க. இல்லாச்சும் அனிமல்ஸை வந்து கொல்லிட்டு இல்லாச்சும் ஸ்மகிள் பண்ணுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் வைல்ட் லைஃப் அனிமல்ஸ் ஜூவில் வச்சாலும் அவங்களுக்கு அதுக்கு தகுந்த ப்ரொடெக்ஷன் கம்பல்சரியாக தரணும். அதனால சென்ட்ரல் ஜூ அத்தாரிட்டி அந்த இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பேசிக் இது எல்லாமே வந்து கோர்ட் மேலே தான் ரிவால்வ் ஆச்சு இந்த ஆக்ட். ஸோ நான் வந்து கோர்ட்டில் இருக்க ஹேமர் அண்ட் டிஸ்க் பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்கள் ரியல் லைஃப் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா அங்கே ஹேமர் அண்ட் டிஸ்க்கு இருக்காது. இது வந்து நான் எல்லோரும் வந்து ஆக்டோட அவேர்னஸ் பார்த்து தான் பண்ணுவாங்க. ஆனால் நான் வந்து டிஃப்ரெண்ட்டை வந்து எதுக்கு ஆக்ட் அவேர்னஸ் மட்டும் தான் க்ரியேட் பண்ணுவேன், எதுக்கு அந்த செலிப்ரேட் பண்ணக்கூடாது அந்த ஆக்டை அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிடென்ட்லேருந்து ரிப்பன் சொல்கிற மாதிரி பண்ணியிருக்கேன். இதுதான் என் 4th பிக்சர் மெயின் திங். இது வந்து என் 2nd பிக்சர். இது வந்து ஒரு ஸ்டில் லைஃப் பெயிண்டிங். இதில் வந்து ஒரு 2 காக்டெயில்ஸ் ஒரு பறவையிலே ஒரு டைப். அது வந்து இந்த மாத்தில் இருக்கிற இது சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுறது. ஆனால் அந்த மாத் இருக்கும்போது சாப்பிட்டா அந்த மதர் மாத் வந்து அது கடிச்சிடும். ஸோ அதுக்குனால இங்கே வந்து பேஷன்ஸை காமிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இங்கே வந்து நான் டிஃப்ரெண்ட்டாகவும் வந்து ரூட் பண்ணுறேன். ஏன்னா இது 2 காக்டெயில்ஸ் நான் வந்து ஒரு மாதிரி இன்ஜஸ்டிஸ் மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுறேன். இன்னும் அந்த மாத்தை வந்து ஒரு மாதிரி இன்னோசென்ட்டே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். அங்கேருந்து மேலே பட்டர்ஃப்ளை வந்து பார்த்துட்டே வந்து சான்ஸ்க்காக ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஸோ அது வந்து கடவுள் மாதிரி வந்து நான் சிம்பிளைஸ் பண்ணுறேன். இது வந்து என் 2nd பிக்சர். இது வந்து டாலியா பூவோடுது. டாலியா வந்து ஒரு டைப் ஆஃப் சன்ஃப்ளவர். இது வந்து டிசம்பர் மாதத்தில் தான் ஃபுல்லாக ப்ளூம் ஆகும். அப்போ டாலியா வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கும். டிசம்பர் மாதத்துக்கு ரொம்ப டார்க்காக இருக்கும். லைக் ஏன்னா அது வின்டர் சீசன்ஸ்னால எல்லாமே டார்க்காக தான் இருக்கும்.
ஸோ லைட் அண்ட் டார்க் எப்படி கான்ட்ராஸ்டில் இருக்கணும், இன்னும் ஃப்ளார் எப்படி அதோட டெக்ஸ்டர் க்ரியேட் பண்ணணும், அதோட டெப்த் எப்படி க்ரியேட் பண்ணணும்னா இதில் கற்றுக்கிட்டேன். இது வந்து என் தேர்ட் பிக்சர். இதில் நான் வந்து மெல்ட்டிங் ஒர்க் பண்ணியிருக்கேன். இது வந்து பியூட்டிஃபுல்லான ஃப்ளார் பார்த்து ஒரு வீட் ஃபீல்ட்லேருந்து மவுண்டன்ஸ் கிட்ட போகிற மாதிரி பண்ணியிருக்கேன். இதில் நான் வந்து எப்படி ஒரு ஃப்ளார் பார்த்து மெல்ட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டேன். டிசைன் ஸ்கூல் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது இந்த எக்ஸிபிஷன் இந்த பெயிண்டிங்ஸ் பண்ணுறதுக்கு. நான் டிசைன் ஸ்கூலுக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கேன். நஸ்ரத் மேம்க்கு வந்து ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கேன். ஏன்னா என் ஃபேமிலி ரொம்ப என்கரேஜிங்காக இருந்ததுனால ஐ எம் கிவிங் அ ஸ்பெஷல் தேங்க்யூ டு மை ஃபேமிலி. தேங்க்யூ.